ஏன் தான் இப்படி பண்ணுறானோ அப்படின்னு இருக்குங்க. வாரம் ஃபுல்லாக வீட்டு வேலை, வீடியோ வேலை இப்படியே இருக்குமே, வீக்கெண்டாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்குட்டியை கூட்டிட்டு வெளியே போனால், ஸ்டார்டிங் கொஞ்ச நேரம் வந்து நல்லா இருப்பாங்க. போக போக அப்படியே அழ ஆரம்பிச்சு கத்த ஆரம்பிச்சிருவான் பயங்கரமாக. சீக்கிரமாக என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவான். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க அர்பன் ஸ்கொயர் கத்திப்பாரா கிட்ட ஒரு பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே தான் கூட்டு போயிருந்தோம். வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஷாப்பிங் கொஞ்சம் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு 9:30க்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் கத்த ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமாக. உங்கள் வீட்டு குட்டி பசங்களும் இப்படி தானேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் வந்து சில பசங்க இப்படி தான் இருக்காங்க. கதிர்குட்டிக்கு எங்கள் வீடு தாங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அது தவிர எங்கே வந்தாலும் அவனுக்கு பிடிக்காது. அதனால அடிக்கடி வெளியே கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் பழகணும்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் வேறு உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாரு. ஆடு தானே வந்து தலையை கொடுக்குது, எதுக்கு நம்ம வேணாம்னு சொல்லணும்னு வாங்கிட்டேங்க. ஸோ கதிர்குட்டி கத்தல ஒரு 8 o'clockலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதாங்க நான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். அந்த பொருள் எக்ஸிபிஷன் அங்கே போட்டிருந்தாங்களா, ஸோ யூனிக்காக சில திங்ஸ்லாம் அங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸி வாங்கியிருந்தேன். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப வைப்ரண்ட்டாக நல்லா இருந்தது. இதான் என் ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணார். ஒரு காட்டன் குர்த்தி, இதுவுமே நல்லா இருந்தது. 3/4 ஸ்லீவ் வச்சு. கதிர்குட்டி எப்போ பார்த்தாலும் எங்கள் 2 பேரோட மொபைலையும் வாங்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான். ஸோ மொபைலே அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு கான்ஷியஸாக இருந்ததால் இந்த டாய் மொபைல் வாங்கியிருந்தேன். இது ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ அங்கேயே ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப யூனிக்காகவும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் வந்து ₹30, ₹60 அப்படி தாங்க இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நல்லாவே இருக்குது. தேங்க்யூ.